இன்றைக்கி தமிழ்நாட்டில் மழை பெஞ்சு ஓஞ்ச மாதிரி இருக்கும். நம்மளை சுற்றி நிறைய வார்த்தை கேட்டிருப்போம். எஜுகேஷன் சிஸ்டம் சரியில்லை, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சரியில்லை, அண்ட் மானகட்டு வாழ்ந்திருக்கோம். இவ்வளோ டேக்லைன்ஸ் வந்து இந்த வருஷம் எலெக்ஷனில் யூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஆஃப் ஆஃப் யூ கன்க்ளூஷனுக்கு வந்திருப்பீங்க யாருக்கு ஓட் போடணும். நிறைய பேர் வந்து திங்க் பண்ணிட்டு இருப்பீங்க யாருக்கு ஓட் போடணும்னு சொல்லிட்டு. பட் ஒன்று தான் சொல்கிறேன், தெர் இஸ் ஒன் அல்காரிதம். எனக்கு வந்து நான் ஓட் காஸ்ட் பண்ணும்போது சொல்லி கொடுத்தாங்க, எந்த கவர்மெண்ட்டால் ஆர் யாரால நீ நிறைய பெனிஃபிட்ஸ் அனுபவிச்சிருக்க, காஸ்ட் யுவர் ஓட் ஃபார் தேம்னு சொன்னாங்க. தட்ஸ் ஒர்க் அவுட் ஃபார் மீ. ஸோ நான் அப்படி தான் என்னுடைய ஃபர்ஸ்ட் ஓட்டை ட்ராப் பண்ணேன். ஸோ இன்றைக்கி எல்லாரும் ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்திருப்பீங்க. ஸ்டில் யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா டேக் யூர் டைம் ப்ராசஸ். பட் டெஃபினட்டாக நாளைக்கு போய் ஓட் போடுங்க. பட் இதெல்லாம் முன்னாடி நான் ஒரே ஒரு விஷயந்தான் சொல்லணும். நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் பிஹைண்டில் இல்லை, அண்ட் எஜுகேஷனில் வி ஆர் நாட் லெஸ் இன் எஜுகேட்டிவ் பீப்புள். ஆஸ் வெல் அஸ் ஒரு டேர்ம் மட்டும்தான் எனக்கு பர்சனலி பிடிக்காத ஒரே டேர்ம், மானங்கட்டு நம்ம யாரும் வாழலை. வி ஆர் லிவிங் அ வெரி பியூட்டிஃபுல் அண்ட் வெரி குட் லைஃப். மேபி சென்னையில் இருந்தனால எனக்கு இப்படி ஃபீல் ஆச்சான்னு தெரில. மேபி அவுட் ஆஃப் சென்னை ஐ எம் நாட் ஹேவிங் ஐடியா அபவுட் இட். பட் சீரியஸாக சொல்கிறேன், சென்னையில் வந்து நான் 23 வருஷம் வரைக்கும் சென்னையில் இருந்த பொழுது இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் லைஃப் ஸ்டைல் ஃபார் மீ. ஸோ எங்கேயும் மானங்கட்டு வாழலை, நம்ம யாரும் மானங்கட்டு வாழல. நம்மளுக்கு அந்த டேக்லைன் கொடுத்துக்க வேண்டாம். ஸோ யாருக்கு ஓட் போடணும்னு டிசைட் பண்ணிங்களோ டெஃபினட்டாக போடுங்க. பட் டோன்ட் ஃபார்கெட் டு காஸ்ட் யுவர் ஓட். நாளைக்கு உங்களுடைய ஜனநாயக கடமையை நிறைவேற்றுங்க.